மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஊசிகள், மருந்து மாத்திரை கவர்கள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட கழிவுகள் மாநகராட்சி ஊழியர்களால் கருப்பு நிற நெகிழி பழிகளில் சுற்றப்பட்டு பொதுமக்கள் அதிகம் புழங்கும் மார்க்கெட்டில் கொட்டப்பட்டு வருகிறது. அவ்வாறு மருத்துவ கழிவுகளுடன் வந்த வாகனத்தை சிறைப்பிடித்த வியாபாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு மாவட்ட மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறைவால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். 66 செவிலியர்கள் பணியாற்ற வேண்டிய இடத்தில் 27 செவிலியர்கள் மட்டுமே சுயேட்சை முறையில் பணியாற்றுவதால் பணிச்சுமை அதிகமாகி மன உளைச்சலுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனை வரும் நோயாளிகள் சிகிச்சைக்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை காணப்படுவதால் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என செவிலியர்களும் நோயாளிகளும் வலியுறுத்தியுள்ளனர். குழந்தைகள் நல பிரிவு இருக்கிறது, பிரசவ பிரிவு, அதே மாதிரி அறுவை சிகிச்சை, அவசர பிரிவு, இப்படி ஏகப்பட்ட பிரிவுகள் இருந்தோம். அந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவர் இருக்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 செவிலியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ இருக்கிறது வெறும் 27 செவிலியர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அதிகமான வேலைப்பளுக்கள் அவங்க மேலே சுமத்தப்படுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அங்கே பிரசவத்துக்காக போகக்கூடிய பெண்களை மிகவும் இழிவாகவும் கேவலமாகவும் பேசக்கூடிய சூழல் அந்த செவிலியர்களுக்கு உண்டாகிறது. விழுப்புரம் மாவட்டம் சலாவதி பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான பழைய பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் பொருட்கள் எரிந்து நாசமாயின. கடந்த 3 ஆண்டுகளாக ஏலம் விடப்படாமல் பழைய பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குடோன் முழுவதும் தீ மளமளவென பரவி பழைய பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமாகினர். மேலும் அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதி கொருக்குப்பேட்டை பகுதியில் மேம்பாலம் கட்டி திறந்ததில் பாலத்துக்கு கீழே பேருந்துகள் எதுவும் வர முடியாத நிலை ஏற்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. முறையான திட்டமிடல் இல்லாமலும் பொதுமக்களின் ஆலோசனைகளை பெறாமலும் மேம்பாலம் கட்டப்பட்டதில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் பேருந்துக்காக பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் விரக்தியை வெளிப்படுத்தினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு தான் தோன்றித்தனமாக இருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது. இந்த இடத்துல கிராமத்துல கூட பஸ் வசதி இருக்கும். ஆனா சென்னையில ஹார்ட் ஆஃப் சிட்டி, சென்னையில இருக்கக்கூடிய இந்த எழில்நகர் பகுதியில பஸ் போக்குவரத்து முற்றிலுமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில முடக்கப்பட்டிருக்குது. ஒரு பிளான் மக்களுக்காக தான் பண்ணணும். மக்களுக்கு எதிராக இவங்க தோண்டித்தனமா எந்த ஒரு கலந்து ஆலோசிக்காம பிரிட்ஜ் கட்டுறதுனால பஸ் போக்குவரத்து அடியோடு துண்டிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வெண்ணமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட நடுப்பட்டி கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பகுதி நேர நியாய விலைக் கடை திறக்கப்படாதது குறித்து பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து 9,73,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பகுதி நேர நியாய விலைக் கடையை திமுக எம்எல்ஏ திறக்க வேண்டும் என்பதற்காக பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஸ்டாலின் அரசு வெற்றி விளம்பரம் அரசு என்பது நிரூபணமாவதாக பொதுமக்கள் பலரும் வேதனையுடன் குற்றம் சாட்டியுள்ளனர்.